எகிப்து நாட்டு மன்னனா இருந்த பார்வோன் அவனே ஒரு கடவுளா நினைச்சதால கடவுள் அவனோட சேர்த்து மொத்த எகிப்து நாட்டுக்குமே 10 கொடூரமான வாதைகளை தண்டனையா கொடுக்கிறாங்க. முதலாவதா அந்த நாட்டோட நைல் நதியில ஸ்டார்ட் ஆகுது. மொத்த நைல் நதியுமே ரத்த சிவப்பாமாகுது. அதனால அந்த நாட்டுல எந்த தண்ணியையுமே மக்கள் யூஸ் பண்ண முடியாம போகுது. அதை பார்த்த பார்வோனுக்கு இது மேல இருக்க கடவுள் கொடுத்த தண்டனை தான் தெரியுது. இருந்தாலும் அவனோட தலைக்கணத்தால இன்னும் பிடிவாதமா இருக்கிறான். உடனே அவனுக்கு கீழே வேலை செய்யற எல்லா மந்திரவாதிகள் கிட்டையும் அதை சரி செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறான். ஆனா அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. அதனால அந்த ஆத்துல இருந்த மீன்கள் எல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிக்குது. இதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் எல்லாரும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே இரண்டாவது வாதை மக்களை தாக்க ஆரம்பிக்குது. அந்த நாட்டுல தண்ணியில இருந்த லட்சக்கணக்கான தவளைகள் எல்லாம் இப்போ தண்ணியில இருந்து நிலத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதுங்க எல்லா ஸ்ட்ரீட்லயும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்குது. பார்வோனோட அரண்மனைக்குள்ள கூட நிறைய தவளைகள் புகுந்துருது. அடுத்ததா மூணாவது வாதை வர ஆரம்பிக்குது. இப்போ கொசுக்களும் பேன்களும் எல்லா இடமும் மொய்க்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய சின்ன பூச்சிகளும் வந்து மக்கள் எல்லாரையும் கடிச்சு ரொம்ப துன்புறுத்துது. அதுக்கப்புறமா வெளியே வந்த தவளைகள் எல்லாம் இப்போ இறந்து அழுக ஆரம்பிக்குது. இதனால எல்லா இடமும் துர்நாற்றம் வீசி நாலாவது வாதையை கொண்டு வருது. இப்போ ஈக்களும் கொசுக்களும் கூட்டம் கூட்டமா வந்து மொத்த எகிப்து நாட்டையுமே முடியுது. அந்த ஈக்கள் எல்லாம் மக்களோட உணவுகள் மேல உட்கார்ந்து நோய்களையும் பார்ப்பது. அடுத்ததா 5வது 6வது வாதைகள் வருது. இப்போ மக்கள் எல்லாருக்கும் வித்தியாசமான நோய்களும் உடம்பு முழுக்க கொப்பளங்களும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா மிருகங்களும் வேகமா இறந்து போகவும் ஆரம்பிக்குது. ஆனா கஷ்டங்கள் எல்லாம் அதோட முடியல. 7வது வாதையும் வருது. திடீர்னு அந்த நாட்டுல பயங்கரமா ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமான புயலும் வருது. இதனால அந்த நாட்டுல இருந்த எல்லா பில்டிங்ஸுமே தரமட்டம் ஆயிருது. மக்கள் எல்லாரும் உயிர் காப்பாத்திக்க ஓடி ஒளிறாங்க. அடுத்த நாளே 8வது வாதையும் வருது. எங்க இருந்தும் நிறைய வெட்டிக்கிளி படைகள் பறந்து வந்து அந்த நாட்டுல இருந்த பயிர்களையும் மரங்களையும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா சாப்பிட்டுட்டு ஒண்ணும் இல்லாம மொத்தமா அழிச்சிருது. இதனால மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட உணவு இல்ல. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் பார்வோனோட மனசும் மாறல. அவன் இன்னும் கொடூரமானவனா மாறி மக்கள் எல்லாரையும் இரவு பகலா வேலை வாங்கி கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனோட இந்த தற்பெருமை காரணமா 9வது 10வது வாதைகளும் அந்த நாட்டுல வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து 3 நாளா மொத்த எகிப்து நாட்டையுமே இருள் மூடிடுது. கடைசியில இது எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமா எல்லாரோட வீட்டுல இருந்த தலைப்பிள்ளைகள் இறந்து போகுது. பார்வோனோட மகன் கூட அதுல இறந்து போறான். அதனால அன்னைக்கு நைட்டு மக்களோட கதறல் சத்தம் மொத்த எகிப்து நாட்டிலையும் கேக்குது. இந்த பார்வோன் மன்னன் மாதிரி கொடூரமான தலைவர்கள் இப்பவும் யாராவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.